Hello friends, vanakkam, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ராகி முறுக்கு ஈஸியா சிம்பிளா பண்ற மாதிரி பார்க்கலாம். பொட்டுக்கடலை நான் வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி அரைக்க போறேன். அரைச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் அரிசி பச்சரிசி வந்து நல்லா ஆட்டி வச்சிருக்கேன். ரொம்ப கொலகொலன்னு ஆட்டாம இந்த மாதிரி. இப்போ இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. சோ இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கிறதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர், அயர்ன், கால்சியம் எல்லாமே இருக்கு. சோ இத வந்து முளைக்கட்டி கொடுக்கிறது இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறம் 1 கப் அரிசி மாவு, இதுதான் ரேஷியோ. இப்போ சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சால்ட்டெல்லாம் நல்லா எல்லா பக்கம் பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 1 கப் ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, இதுதான் வந்து இதோட ரேஷியோ. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பத்தாததுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஃப்ளேவருக்காக என்ன போட போகிறேன்னா, இப்போது பூண்டு, வரமிளகாய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இதுக்கு ஊற்றிக்க போகிறேன். பூண்டோட ஃப்ளேவரும் வரமிளகாயோட ஃப்ளேவரும் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சேர்த்து கொஞ்சம் நம்ம கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். நான் வந்து அப்படியே எடுத்து கட் பண்ணி போட்டேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நீங்கள் வெளியே வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து அது மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்மளோட கையோட ஹீட்லேயே அது வந்து நான் இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி வந்து நான் தெளிச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி நம்ம கொஞ்சம் பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டிடுறேன். இந்த டைமில் சால்ட்டு, காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் 4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் வந்து இந்த டைமில் கண்டிப்பாக வந்து காரம், உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு ஏதாவது பத்தலைன்னு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கச்சில் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை போட்டு காட்டிடுறேன். நீங்கள் எப்போவுமே முறுக்கு மாவு உள்ளே வைக்கிறதுக்குள்ளே ஆயில் வந்து தடவிட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் புழிஞ்சு பார்க்கலாம். ஸோ சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். புளியறதுக்கு முன்னாடி, மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சூடான ஆயில் வந்து நீங்கள் உள்ளே ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா உள்ளே ஊற்றி கொஞ்சம் கலந்துட்டு மறுபடியும் வந்து முறுக்கச்சில் போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. நான் வந்து போட்டு எடுத்துடுறேன். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் அதுலேயும் டைரெக்டாக வந்து பிழிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து நீங்கள் கலர் டார்க்காக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கருகிரும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டாவே உங்களுக்கு உடையும். நீங்கள் வந்து ரொம்ப உடைக்கணுங்கிறதுல கிடையாது. ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஈஸியான ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.